கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். இது சென்னை கடற்கரையில் ஒரு பெண்ணுக்கு நடந்த சம்பவம். அது குறித்தாக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்தது, காவல்துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்தது அப்படின்றத குறித்தான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். சென்னை மெரினா, நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், 11 மணிக்கு மேலே சென்னை மெரினாவில் நம்மளால் இருக்கவே முடியாது. போலீஸ் பாதுகாப்பு அப்படின்ற பெயரில் நம்ம திருத்திக்கிட்டே இருப்பாங்க. உலகத்தில் நீங்கள் எந்த கடற்கரைக்கு போனாலும் அந்த கடற்கரை இரவு முழுதும் அந்த கடற்கரை நீங்கள் பாடலாம், சரக்கடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படின்னும் போது இந்த நம்ம ஊர் கடற்கரையில் இது ஏன் நீங்கள் தண்ணி அடித்தா கூட கேட்கலாம், சும்மா ஃபேமிலியோடு உட்காந்து காற்றுல, ஏன்னா எல்லாமே கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறான். காசு இல்லாமல் ஒரு இலவசமாக இருக்கிற ஒரு இடம் மெரினா பீச் மட்டும்தான். அந்த மெரினா பீச்சில் எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்தா ஃபேமிலியோடு இருக்கிறவங்களே எழுப்பி கிளம்புங்க 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 கிளம்புங்க, பிரச்சனை வந்துடும், உங்கள் நல்லது தான் சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனை வருவதுக்கு ஓகே, ஏன்னா இவ்வளோ லைட் அங்கே போட்டு விட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட், ஏன்னா மிக நீண்ட கடற்கரை. ஓகே, நீங்கள் இந்த பக்கம் மெரினாவில் மாநில கல்லூரியிலேருந்து எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைட் ஹவுஸ் சொல்லி நீங்கள் அவ்வளோ லைட்டை போட்டு நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அங்கே இருக்கிறதுக்கு அனுமதியை கொடுக்கலாம். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சா முடிஞ்சு போச்சு கதை. இன்றைக்கி தொழில்நுட்பம் அவ்வளோ இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே 11 மணிக்கு ஏதாவது பேசணும் கொள்ளணும் போனால் கூட சாப்பிட்ணுன்னா கூட சீக்கிரமாக அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி அதே கடற்கரையில் நிறைய பேர் குளித்து மரணம் அடைகிறாங்கன்னும் போது அவங்க குளிக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, அது கற்களை போட்டோ இல்லை வலைகளை போட்டோ ஆர்எல்ஸ் கேட்டு மாதிரியாவது போட்டோ அதை கடலில் ஒரு 4-5 இடத்துங்களில் அடைச்சா ஒரு நல்ல பெரிய பெரிய இடமா ஒரு 50 பேர் 60 பேர் குளிக்கிற மாதிரியான ஒரு இடம், குளிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு நீங்கள் கடலில் அமைக்கும்போது உயிரிழப்புகள் குறையும். கண்டிப்பாக உயிரிழப்புகள் குறையும். இதுவும் அரசுக்கான கோரிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி நீங்கள் உடல் ஊனமுற்றவர்கள், முக்கியமாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கடலை பார்க்கணுன்னு எப்படி ஒரு மரத்தடுப்பை நீங்கள் அமைச்சிங்களோ அதற்கு இணையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அரசு செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கோரிக்கை. யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் கடல் தண்ணியில் குளிக்கிறதுன்றது அது ஒரு தனி சுகம். ஆனால் மெரினா கடற்கரை என்பது மிகவும் கடல் இழுத்துக்கிற போகிற மாதிரியான இடம் இருக்குது. அதே மாதிரி கப்பல், மூழ்கிய கப்பல்லாம் அண்ணா சமாதி பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா அது இரும்பு, அது உள்ளே இருக்கிறதுல போய் சொருவிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறனால அது மோஸ்ட்லி அந்த பக்கம் குளிக்கவே அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் கடலில் நீங்கள் குளிக்கிறீங்க, அது மீறி நிறைய உயிரிழப்புகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் அரசு ஆவணம் செய்யணும் அப்படின்றது இந்த செய்தி மூலமாக இதையும் சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கடற்கரையில் இந்த மாதிரி 2 தம்பதிகள் தண்ணி அடிச்சுட்டு பண்ணும்போது அவங்க போலீஸே ரொம்ப மிரட்டினாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களுக்குள்ளே கனெக்ஷன், வேறு கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோலாம் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு தெரிவித்தார். இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு. ஆனால் இந்த அன்னாடங்காட்சிகளாக முக்கியமாக தாம்பரத்தில், நான் அப்பே சொல்லுவேன், நான் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறேன். தாம்பரத்துலேருந்து ஒரு பையன் கிளம்பி வருவான் எங்கே அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்கு. இந்த பொண்ணு இந்த பக்கம் மண்ணடியிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பேசி ஆரம்பிக்கும் போதே ஏக்கா 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 அண்ணா என்ன 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 என்னான்னு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இந்த டிஸ்டர்புக்கு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். வடநாட்டில் ஒருத்தவன் போகிறான், ட்ராவல் பண்ணும்போதே அந்த பையன் காலை பிடிச்சி இழுக்குதுங்க, காலை பிடிச்சி கட்டி பிடிச்சிக்குதுங்க. காசு கொடுக்காம விடவே மாட்டேன்னுதுங்க அந்த 2 குட்டி பசங்க, சிக்னல் கிட்ட பிச்சை எடுக்கிற பசங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்க, உடனே இப்போ ரீசெண்டாக வடக்கனுக்கு ஆதரவாக எவனோ ஒருத்தவன் பொங்கி வச்சுருந்தான், அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் அதை அரசு தான் அதை செஞ்சுருக்கணும். சாலையில் பிச்சை எடுக்கிற குழந்தைகளை அனுமதிக்காமல் அவங்கள உடனே பிடிச்சி சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையோ இல்லை ஸ்கூல்லையோ எங்கேயோ சேர்த்துருக்கணும். அது அரசினுடைய வேலை. அது இல்லை, அதை தடை பண்ணியிருக்கணும். ஆனால் எங்கேயாவது கெட்டுப்போ அப்படின்னு விடும்போது அது அந்த நடந்து போகிற பாதசாரிகள், அது வெள்ளக்காரவனா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது மகாபலிபுரத்துலேயும் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து இப்போ நடக்குதான்னு எனக்கு தெரியல. இது ஒரு பேடு பிஹேவியர். அது கம்பேரிட்டிவ்லி நார்த்தை கம்பேர் பண்ணும்போது சவுத் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ரைட், விஷயத்துக்கு வரேன். இப்போ இந்த மாதிரி வந்து கடற்கரையில் 2 பேரும் வந்து தனித்து பேசுகிறாங்க. எல்லை மீறும்போது நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் காதல் மறுக்கப்பட்ட தேசத்தில், சாதி மதங்களை பார்க்கக்கூடிய ஒரு தேசத்தில் 2 பேர் வந்து பேசுகிறாங்க. அவங்க எல்லை மீறிக்கா கேட்குறதுல எந்த நியாயமும், எந்த வருத்தமும் இல்லை, எந்த தடையும் இல்லை. ஆனால் பேசி கொண்டு இருக்கும்போதே நீங்கள் அது உள்ளார புகுந்து அவங்கள மிரட்டுறது, இது மாதிரி வந்து மெரினாவில் நிறைய இடத்துல நடந்திருக்கு. பாலியல் வன்கொடுமையும் நடந்திருக்கு. அதெல்லாம் கேஸ் வெளியில் வராமல் போகிறதும் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த பக்கம் முட்டுக்காடு பக்கம் அப்படிலாம் போய் ஒதுங்குற பசங்களை வந்து ரேப் பண்ணி அது பண்ணி மண்ணை கூட்டி அதில் வந்து இதில் பிறப்புறுப்பில் வந்து மண்ணை அள்ளி கூட்டி போகிறதுன்னு ஏகப்பட்ட கதைகள். நான் காலையில் வேலை செய்யும்போது நிறைய கதைகள், செவி வழி செய்திகள், ஏன்னா அது ரெஜிஸ்ட்ரி ஆகாது மோஸ்ட்லி. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு மேம்பட்ட சமூகமாக எப்படி நம்ம மாறிக்கிட்டு வரோன்றதையும் இங்கே நம்ம பார்க்கணும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து அவங்க வந்து 2 பேருமே மேஜர். 2 பேருமே இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வயதுக்கு வந்தவர்கள். ஓகே, தே ஆர் நாட் மைனர்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். எல்லை மீறும்போது நீங்கள் தலையிட்டு கேட்கலாம். நேற்று சம்பவம் நடந்தது, அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு வரேன் நான். நேற்று என்ன சம்பவம் நடந்திருக்கு, 2 பேர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க மெரினா பீச்சில். ஒரு போலீஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் நீங்கள் தம்பதியா அப்படின்னு கேட்டிருக்காரு. சம்மந்தப்பட்டவங்க அந்த கேள்விக்கு அந்த சம்மந்தப்பட்ட பெண் என்ன பண்ணியிருக்காங்க, வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ வைரலாக இருக்குது. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மற்ற அரசுகள் என்ன செய்யுதுன்னா கண்ணு காணாமல் விட்ருவாங்க. அந்த வீடியோ வைரலாச்சு நாங்கள் துறை ரீதியான விசாரணைக்கு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும். பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய ரெக்கார்டில் மென்ஷன் ஆகிட்டு வரும், எதனால் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இந்த பணியிடை மாற்றன்றது நீங்கள் வந்து கொலக்குத்தம் செய்யலை, பணியிடை மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பணியிடை மாற்றம் என்பது உங்களுடைய துறையில் நீங்கள் முன்னேறுவதற்கு மிக முக்கியமாக நீங்கள் வந்து ஹை அஃபிஷியலாக ஆகிறதுக்கு இப்போ எக்ஸாம்லாம் படித்து போனால் கூட இந்த பாயிண்ட்லாம் அதில் வந்து டிகிரேட் ஆகும். காவல்துறை எங்கள் நண்பன் சொன்னால் மட்டும் பராது, அது அந்த காவல்துறை நண்பன் மாதிரி நடந்துக்கணும். இவங்களுக்கு என்னென்னா இவங்களுடைய தாட் ப்ராசஸ், இப்போ நீயா நானாவில் வந்து பேசுறதுலேருந்து தமிழில் வந்து பேசுறதுலேருந்து துப்பட்டா நீங்கள் தோழின்ற மைண்ட் செட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எதிராளுடைய மனநிலையோ, எதிராளுடைய சுதந்திரத்தையோ, எதிராளுடைய தனி மனித சுதந்திரத்தையோ இங்கே மதிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரோம். அதற்கு ஒரு நல்ல நீட்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது பண்ணால் நீங்கள் தாராளமாக ஒரு ஃபோட்டோ ஆதாரத்தோடு பாருங்கள். பொது வெளியில் இப்படி வந்து 2 பேரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க, தாராளமாக அது நடக்குது, என்ன நடக்காமல் இல்லை. ஆனால் நீங்கள் தம்பதிகளாக நண்பர்களாக இருக்கிற ஆட்களையே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏன் தம்பதிகள் தான் அங்கே வந்து பேசணுமா, ஏன் லவ்வர்ஸாக வந்து பேசணுமா, ஏன் 2 ஃப்ரெண்டு வந்து பேசக்கூடாதா, 2 ஆஃபீஸ் கொலிக்கு வந்து பேசக்கூடாதா? இதுதான் கேள்வி. நீ எதுக்கு அந்த கேள்வி கேட்குற அப்படின்றது தான் இப்போ பணியிடை மாற்றம் செய்திருக்காங்க. நாங்கள் என்ன உணர்ந்துட்டு போட்டோம். நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்து செக் பண்ணுவீங்களா, நீங்கள் தம்பதிகளா, நீங்கள் லவ்வரா? சரி, லவ்வராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஒரு மிரட்டல், உன் அட்ரஸ் கொடு, உன் ஃபோன் நம்பர் கொடு, உங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணி வாங்கினாங்களா? இப்போ நான் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா எல்லா பொண்ணும் பயப்படும், எல்லா பசங்களும் பயப்படுவாங்க. அது ஒரு பெரிய மன உளைச்சல். நான் அதில் மாட்டியிருக்கேன். ஒன்றும் இல்லை, வலசரவாக்கத்தில் டியூஷன் முடிச்சு வரும்போது ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்தி கேட்டாங்க, யார் நீங்கள் மாதிரி. அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் விட்டாங்க. ஆனால் சொல்கிறேன், இது வந்து டீசெண்டாக அவங்க விட்டுட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. விடாதவங்க இப்போ நம்பரை நீங்கள் எடுத்துக்குவீங்க. நீங்கள் நம்பரை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன்னு மிரட்டுவீங்க. கையில் இருக்கிற காசு இருக்கல, காதில் இருக்கிற தோடில் இருக்கிற ஏதோ எடுத்து அதை பிடுங்கிக்கிட்டு அந்த பசங்களை வந்து அனுப்பி வைப்பீங்க. இதுவும் நடக்குது, அப்படியும் நடக்குது. ஆனால் இப்படி நடந்த ஒரு விஷயத்திற்கு காவல்துறை பணியிடை மாற்றம் செய்திருக்கிறது என்பது வரவேற்கத்தக்கது. சார் என்ன சார் இதுதான் வந்து கரெக்டான டேர்ம். இந்த டேர்முக்கு நீங்கள், அதாவது காவல்துறையில் இருக்கிற நண்பர்களே, ஏன்னா காவல்துறை நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு, அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரவேற்கத்தக்கதுன்னு நான் சொல்ல வரேன். தனி மனித சுதந்திரம், பர்சனல் ஸ்பேஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைய வேண்டும். அந்த மாற்றம் அடைய வேண்டும் என்பதைத்தான் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டிகிட்டு இருக்கு. இன்னமும் நீங்கள் வந்து துப்பட்டா நீங்கள் தொழிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். லவ்வர்ஸ் தான் பேசுவாங்க, லவ்வர்ஸ் தான் வந்து கடற்கரையில் நிற்பாங்க, தம்பதிகள் தான் அங்கே வந்து நிற்பாங்க அப்படின்ற பொது புத்தியிலேருந்து வந்து தவறுகள் இருந்தால் நாங்கள் அதை கேட்கலாமாக்கோசரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு உங்களுடைய இதை லெவலை குறைச்சிக்காதீங்க அப்படின்றத அங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன்.
காவல்துறைக்கு பாராட்டுக்கள். காரணம் என்னென்னா இதுதான் வந்து பர்சனல் ஸ்பேஸ், இந்த தான் வந்து மதித்தல் அப்படின்ற ஒரு விஷயம். அதை தான் நான் வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அப்போ காவல்துறையில் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குது. பாராட்டும் போது அதை பாராட்டிடுவோமே, அதுதான். இதற்கு முன்பாக நாமளும் வந்து சில கோரிக்கைகள் அரசுக்கு வச்சோம். அது சம்மந்தப்பட்டவங்க காதில் விழுந்தது நடந்தால் சந்தோஷம். ஏன்னா நான் பாலிமரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மெரினா பீச்சில் இறப்பவர்களை பற்றி ஒரு 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 நியூஸு இது ரெடி பண்ணேன், டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று பண்ணேன். அப்போ அங்கே காப்பாற்றிய மீனவர்களை பேட்டிலாம் எடுக்கும்போது அந்த உயிரிழப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும். அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பண்ணேன். அப்போ ஸோ அது வந்து இன்னமும் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் செய்யும்போது நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் நல்ல பெரிய பெரிய அளவில் நம்மளாம் வளர்ந்ததுக்கப்புறம் இன்னமும் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எனிவே, உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்து அரசை கேள்வி கேட்கல, அந்த அதாவது நடலாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா யோசிச்சு பாருங்க.